கலாத்தியருக்கு எழுதின முதலாவது அதிகாரத்தில் பவுல் கடைசி பகுதியில் தன்னுடைய கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை நினைவு கூற துவங்குகிறதை நம்ம பார்த்தோம். தன்னுடைய ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் தன்னை அழைத்ததை பற்றியெல்லாம் பேசுகிறதை நம்ம பார்க்கணும். அதோடு அந்த அதிகாரம் முடியுது. ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய தொடர்ச்சியாயிருக்கு. தொடர்ந்து அவன் கடந்த கால நிகழ்வுகளை நினைவு கூறுகிறதா இருக்குது. ரெண்டாவது அதிகாரத்தினுடைய முதல் வசனம், 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவோடு கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். 14 வருஷம்னு சொல்லுகிறது எருசலேமிலிருந்து புறப்பட்டு போன பின்பு உள்ள 14 வருஷம் இல்லை, பவுல் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து உள்ள 14 வருஷம். ஸோ அதுதான் அவன் மீன் பண்ணுகிறான். தான் ரட்சிக்கப்பட்டதை அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறான்ல. ஸோ அந்த ரட்சிப்பில் இருந்து 14 வருஷம் ஊழிய அனுபவத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் எருசலேமுக்கு போனேன் அப்படின்னு சொல்லுகிறான். இப்போது எருசலேமுக்கு தீத்துவோடு கூட போனேன்னு சொல்லும்போது அங்கே என்ன சம்பவித்தது என்கிறத தொடர்ந்து சொல்ல போகிறான். நம்ம பவுல் வாயில் கேட்குறதுக்கு முன்னால் அதே சம்பவத்தை பற்றி லூக்கா என்ன சொல்லுகிறான்றதை நாம் போய் பார்த்துட்டு திரும்ப வந்தோம்னா சரியாக இருக்கும். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் முதல் 6 வசனத்தில் அந்த 14 வருஷம் கழித்து பவுல் எருசலேமுக்கு வந்த சம்பவத்தை பற்றி லூக்கா சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 15:1-6 வரைக்கும். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். இது அந்தியோகியாவில் நடக்குது. அந்தியோகியா சபைக்கு வந்த சில யூதர்கள் என்னன்னு போதிக்கிறாங்க, நீங்கள் விசுவாசி இயேசுவை ஏற்றுக்கொண்டது சந்தோஷம், ஆனால் நீங்கள் விருத்த சேதனம் அடையலைன்னா உங்கள் ரட்சிப்பு ஃபுல்லாகாது, பூர்ணமாகாது. ஸோ உங்கள் ரட்சிப்பு கம்ப்ளீட் ஆகணும்னா நீங்கள் என்ன செய்யணும், விருத்த சேதனமும் அடையணும்னு சொல்லி சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது இந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர் இடத்துக்கும் மூப்பர் இடத்துக்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். பவுல் சொல்லும்போது நான் தீத்துவை கூட்டிகிட்டு கொண்டு போனேன்னு சொல்லுகிறான். பர்னபா பேர் வரல. இங்கே லூக்கா சொல்லும்போது பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த சிலரும்னு சொல்லும்போது அந்த சிலரில் தீத்து சேர்ந்து கொள்ளலாம் என்று சேர்ந்திருக்கலாம் என்று நம்ம புரிந்து கொள்கிறோம். ஸோ ஒரு டீம் அங்கேருந்து அந்தியோகியாவிலேருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு போய் இந்த சர்ச்சைக்கு ஒரு தீர்வு காணணும் என்கிற ஒரு முடிவோடு புறப்பட்டு போகிறாங்க. போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அந்தபடியே அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து, சாலை மார்க்கமாகவே வராங்க, வரும்போது புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அப்படியே வழியெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்து கடைசி அங்கே வராங்க. அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையெல்லாம் அறிவித்தார்கள். இப்போ சபையாலும் மூப்பராலும் அப்போஸ்தலராலும் ஏற்றுக்கொள்ளப்படுறாங்கன்னா எல்லாரும் கூடி வந்து இவங்களை கிரீட் பண்ணி எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுறது. அப்போ இவங்க தங்களுடைய காரியங்களெல்லாம் சொல்கிறாங்க, தங்களை கொண்டு செய்தவைகளையெல்லாம் அறிவித்தார்கள். இப்போ மிஷன் ரிப்போர்ட்டுன்னு சொல்லலாம். இதை என்ன ஊழியம் செஞ்சாங்க அந்த ஊழியத்தினுடைய ரிப்போர்ட்டிங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த ரிப்போர்ட்டை சொன்ன உடனே பரிசேய மார்க்கத்திலேருந்து பரிசேய சமயத்திலேருந்து விசுவாசிகள் ஆன சிலர் இருக்கிறாங்க. பவுல் யார்? பரிசேயனுக்கு பிறந்த பரிசேயன்னு தன்னை பற்றி சொல்லுகிறான்ல. பவுல் பரிசேய சமயத்திலேருந்து வந்தவன் தான். ஸோ இப்போ பவுலை மாதிரி பரிசேய சமயத்திலேருந்து வந்தவங்க இப்போ நிறைய பேர் இருக்காங்க. பவுல் 14 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டப்போ இவன் ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். இப்போது நிறைய பேர் பரிசேய சமயத்திலேருந்து விசுவாசிகளாக ஆகியிருக்கிறாங்க. இப்போ அப்படி விசுவாசிகள் ஆனவங்க மத்தியில் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் அப்படின்னு சொன்னாங்க.
இப்போ அங்கே அந்தியோகியாவுக்கு போய் சகோதரருக்கு அப்படி போதித்தவங்க இந்த சிந்தனை உள்ளவங்க, இந்த குரூப்பை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி உள்ள ஒரு போதனை உள்ளவங்க அங்கே வந்து சொன்னாங்க. இப்போ இங்கே கவுன்சிலில் டிஸ்கஸ் பண்ணும்போதும் இவங்க ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணுறாங்க. அவங்க விருத்த சேதனம் பண்ணி தான் ஆகணும், அவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு நாம் அவங்களுக்கு கற்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னப்போ அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். இப்போ பவுல் சொல்கிறத அவங்க ஃபுல்லாக எடுத்துக்கல, இவங்க சொல்கிறத ஃபுல்லாக எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக இப்போ இந்த சர்ச்சைக்கு என்ன தீர்வுன்னு ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள் அப்படின்னு லூக்கா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சர்ச்சை என்னது? வெறுமனே விசுவாசம் போதுமா? இயேசு கிறிஸ்துவ மேலே விசுவாசம் வைத்தோம்னா அது மட்டும் போதுமா, அல்லது அது கூட சேர்ந்து விருத்த சேதனமும் பண்ணணுமா? இதுதான் சர்ச்சை. இப்போ இந்த யூதர்களுக்கு வர்றவங்க எல்லாம் இயேசுவை மட்டும் ஏற்றுக்கொண்டு போனாங்கன்னு சொன்னால் யூத மார்க்கம் ஒரு 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 தேக்க நிலையை அடைஞ்சிடும். ஏன்னா யூதர்களில் இருந்து மனம் திரும்புகிறவங்க கூட விருத்த சேதனம் பண்ண வேண்டாம், அடுத்த ஜென்ரேஷன்லாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டாம், விசுவாசா மட்டும் போதும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டாம்னு சொன்னால் இது ஸ்டாப் ஆகிடும். இனிமேல் உள்ளதெல்லாம் வேறு மாதிரி போயிடும். ஸோ அப்போ அந்த யூத மார்க்கத்துக்கே ஒரு பெரிய ஒரு தடைக்கல் மாதிரி இது அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதனால் நியாயப்பிரமாணத்தையும் சேர்த்து கடைபிடிக்கிறவங்களா அவங்க இருக்கணுங்கிறது அவங்க புஷ் பண்ணுற காரியம். அவங்களால அதை விட முடியல. ஆனால் பவுல் ரொம்ப கிளியராக இருக்கிறான். அவன் சொல்கிறது என்னன்னு சொன்னால், நீ யூத மார்க்கத்தில் பிறந்திருந்தனா நீனு விருத்த சேதனம் பண்ணி நியாயப்பிரமாணத்தையும் கை கொண்டு நீனு விசுவாசியாகவும் இரு, ஒன்றும் ப்ராப்ளம். ஆனால் புறஜாதியானா இருந்து விசுவாசத்துக்குள்ளே வந்தால் அவனை விருத்த சேதனம் பண்ணி அவனை நியாயப்பிரமாணத்துக்குள்ளே கொண்டு வரணுன்ற கட்டாயம் கிடையாது என்கிறது தான் நிலைப்பாடு. இப்போ நான் இதை மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன கன்ஃபியூஷன்? பவுல் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானவன் அல்ல. பவுல் விருத்த சேதனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. பவுல் யாருக்கு விருத்த சேதனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான்? புறஜாதியாருக்கு பண்ணக்கூடாது. அப்போ யூதனாக இருக்கிறவங்க விருத்த சேதனம் பண்ணுன்னா பண்ணிக்கோ, அதுக்கு ஒன்றும் தடை கிடையாது. ஆனால் புறஜாதியாருக்கு பண்ண தேவையில்லை, புறஜாதியாருக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை. நீ யூதனாக பிறந்திருக்க, யூதனுடைய பிள்ளையாக இருக்கிற நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறேன்னு நீங்கள் கடைப்பிடிச்சிக்கோ, இதுக்கு ஒன்றும் தடை இல்லை. ஆனால் அவங்களே நீ இதுக்கு உட்படுத்தும்படி ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவனுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும், இப்போ கூட இன்னைக்கு வரைக்கும் கூட பொதுவாக இருக்கிற குழப்பம் என்னன்னு சொன்னால், பவுல் நியாயப்பிரமாணம் வேண்டாம், எல்லாருக்குமே நியாயப்பிரமாணம் வேண்டாம், எல்லாருக்குமே விசுவாசம் மட்டும் போதும்னு சொன்னதா ஒரு நினைப்பு இருக்குது. அந்த முதல் நூற்றாண்டில் பவுல் நாட்கள்லேயே அந்த அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நம்ம அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 20-21 வசனங்களில் அதை தெளிவாக பார்க்குறோம். அப்போஸ்தலர் 21:20-21. இப்போ இது என்னன்னு சொன்னாக்கா, 3வது மிஷினரி பிரயாணம் முடிச்சுட்டு எருசலேமுக்கு வருகிறான். இப்போ எருசலேமுக்குள்ளே போகும்போது ஆண்டவர் வழியெல்லாம் சொல்லிக்கிட்டே வரார். என்னென்னு? எருசலேமுக்கு நீ போகும்போது அங்கே உனக்கு கட்டுகளும் பாடுகளும் காத்திருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. எவ்வளோ பேர் அவனை தடை பண்ணுறாங்க, போகாத, நீ போனால் உனக்கு இப்படி எப்படி ஆகும்னு கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு, போகாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் வழியெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு வரான்? நான் கர்த்தருக்காக சாகிறதுக்கும் ரெடியாக இருக்கிறேன், நான் இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன், நான் போக தான் போகிறேன், நீங்கள் என்ன அழுது என்னை மனசை கஷ்டப்படுத்தாதீங்க, நான் போவேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறேன். சரி, கர்த்தருடைய சித்தம் ஆகட்டும்னு விட்டுறாங்க. இப்போ இவன் எருசலேமுக்குள்ளே வரான். எருசலேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற சகோதரர் ஆலோசனை சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற சூழ்நிலை என்னங்கிறத அவனுக்கு விளக்கி சொல்லி அதில் இவன் எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. 20-21 வசனங்கள். அதை அவர்கள் கேட்டு, அவனுடைய ஊழியத்தை பற்றின ரிப்போர்ட்ஸ், அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதருக்குள் அநேகம் 1000 பேர் விசுவாசிகளாய் ஆகியிருக்கிறதை பார்க்கிறீரே.
ஸோ யூதர்களில் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க இருக்கிறாங்க. யூதர்களில் அநேகம் ஆயிரம் பேர் விசுவாசிகளாக இருக்கிறதை பார்க்கிறீரே. அவர்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்போ யூதர்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு நியாய பிரமாணம் உயிர் மாதிரி. ஸோ நியாய பிரமாணத்தை புறக்கணிச்சிரு, அதை நீ மதிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்கிறது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாயிருக்கு. அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா கூட நியாய பிரமாணத்தை அது எப்படி அதை விட்டுற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் உள்ளவங்க. இப்போது பவுலை அங்கே எருசலேமில் கலகம் பண்ணி அடித்து அவன் மேலே கை போட்டது இந்த விசுவாசத்துக்கு எதிராக உள்ள யூதர்கள் அல்ல, விசுவாசிகளாகி இருக்கிற யூதர்கள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? தொடர்ந்து வாசித்தோம்னா, புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் எங்கே? இப்போ யூதேயா, சமாரியா, கலிலேயா இந்த இடத்துல இருக்கிற யூதர்கள் இல்லை, புறஜாதிகள் இடத்துல யூதர் இருக்காங்க பாருங்க. எங்கே? ஆசியா நாடு எங்கும் பரவி இருக்கிறாங்க, மக்கதோனியாவில் இருக்கிறாங்க, அகாயாவில் இருக்கிறாங்க, அலெக்சாந்திரியாவில் இருக்கிறாங்க, எல்லா பக்கமும் பரவி இருக்கிறாங்கல்ல, ரோமாபுரி வரைக்கும் யூதர்கள் இருக்கிறாங்க. இப்போது அவங்க எல்லாம் புறஜாதியார் மத்தியில் தங்கி இருக்கிறாங்க. இப்போ இவனுடைய ஊழியம் புறஜாதியார் மத்தியில் தான் இருக்குது இல்லையா? இப்போ புறஜாதியார் மத்தியில் அவன் நியாயப்பிரமாணம் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னதை அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க? புறஜாதிகள் இடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஸோ டோட்டல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இவன் போதிச்சது அப்படி சொல்லலை, புறஜாதியாருக்கு தேவையில்லைன்னு தான் சொன்னான், யூதருக்கு தேவையில்லைன்னு சொல்லலை. ஆனால் யூதர்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்க? நம்மளையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னோம். அப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாமல் போகும், மோசே மறக்கிறவர்களாக மாறிடுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. 28வது அதிகாரத்துக்கு வந்தோம்னா, அப்போஸ்தலர் 28, பவுல் ராஜாவுக்கு அப்பீல் பண்ணி, அது பேர் என்னது, ராயனுக்கு அபயம் விட்டு, ஓகே, ராயனுக்கு அபயம் விட்டு அதனால் ரோமாபுரிக்கு அனுப்பப்படுறான். நீ ராயன் முன்னாடி போய் நில்லுன்னு சொல்லி. ஸோ கடல் யாத்திரெல்லாம் முடிஞ்சு ரோமாபுரிக்கு வந்தாச்சு. ரோமாபுரியில் அவரை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுட்டாங்க. அவனுக்குன்னு தனியாக வீடு எடுத்து அவனை காவலில் வச்சுருக்கிறாங்க. எது வரைக்கும்? ராஜா முன்னாடி அவருக்கு டேட்டு கிடைக்கிற வரைக்கும் இங்கே காவலில் இருக்கிறார், ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறான். இப்போ அங்கே ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கும்போது ரோமாபுரியில் இருக்கிற யூத தலைவர்களை பவுல் தான் பார்க்கணும் என்று சொல்லி அவங்கள தன்னிடத்தில் வர வைக்கிறான். வர வச்சு தன்னுடைய நிலைப்பாடை அவங்களுக்கு விளக்கணும்னு விரும்புகிறான். அப்படி அவன் வர வச்சு அவங்கக்கிட்ட தன்னுடைய கேஸை எடுத்து சொல்லும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், 21, 22, 28வது அதிகாரம் 21, 22, அதற்கு அவர்கள் உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் எதுவும் வரவும் இல்லை. ஏன்னா ஆக்சுவலாக இவங்க அங்கே எருசலேமில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாங்க, அது செசரியாவில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாங்க. அவனை செசரியாவிலேருந்து எருசலேமுக்கு திரும்ப கூட்டிகிட்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க. கூட்டிகிட்டு வர வழியில் அவனை கொல்லணும்னு ட்ரை பண்ணாங்க. இவ்வளோ தூரம் அங்கே லோக்கலில் பிரச்சனை நடந்தது. இப்போ நான் ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன்னு இவன் அங்கே அப்பீல் பண்ண உடனே கேஸை ரோமாபுரிக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது இங்கே உள்ள யாருமே அந்த கேஸை வாதாடுறதுக்காக அவங்க சைடுக்காக வரல. இப்போ பவுல் மட்டும்தான், அக்யூஸ்ட் மட்டும்தான் வந்திருக்கிறார். அக்யூசர்ஸ் யாரும் வரல. இவங்க என்ன சொல்கிறாங்க? உன்னை குறித்து யூதேயாவிலேருந்து எங்களுக்கு காகிதம் வரல, வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கையும் அறிவித்ததும் இல்லை. ஸோ நெகட்டிவ் ரிப்போர்ட் எதுவுமே கிடையாது. அதை பற்றி பேசினதும் இல்லை. ஓகே, எங்கும் இந்த மத பேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால். பவுல் ரோமாபுரிக்கு ஃபஸ்ட் டைம் போகிறான். ஆனால் ரோமாபுரியில் ஏற்கனவே இருக்கிற யூதர்கள் என்னென்னு கேள்விப்பட்டு என்னென்னு அறிந்திருக்கிறாங்களா? இவன் போகிற ஊரெல்லாம்
இந்த யூத மத பேதத்துக்கு மார்க்கத்துக்கு விரோதமாக பேசுகிறவன் பவுல்னு சொன்னால் அவன் இப்படி பேசுகிறவன்ற ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருக்கு. எங்கும் இந்த மத பேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டு அறிய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உன்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறத நீயே சொல்லு. நாங்கள் இப்படி கேள்விப்பட்டோம், இப்போ நீ ஆக்சுவலாக என்ன தான் நினைக்கிற என்னங்கிறது சொல்லுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அன்னையே என்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பவுல் நியாயப்பிரமாணமே வேண்டாம், யாருக்குமே வேண்டான்னு சொன்னதா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கும் அது இருக்குது. யாரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க பவுல் நியாயப்பிரமாணம் வேணான்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு. பவுல் நியாயப்பிரமாணத்தை அப்படி வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா தீமோத்தேயுக்கு பவுல் விருத்த சேதனம் பண்ணினான்னு வேதம் சொல்லு. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் முதல் 3 வசனத்தில் பார்த்தோம்னா, தீமோத்தேயினுடைய அப்பா கிரேக்கன் புறஜாதியான், ஆனால் அம்மா யூதஸ்திரீ. அம்மா யூதஸ்திரீங்கிறதுனால தீமோத்தேயு ஒரு யூதனுங்கிறதுனால தீமோத்தேயுவை தன்னுடைய இதில் சேர்க்கணும்னா, ஊழிய கூட்டத்தில் சேர்க்கணும்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சான்? விருத்த சேதனம் பண்ணி தான் அவனை தன்னிடத்தில் சேர்த்துக்கொண்டான். ஏன்னா அவன் ஒரு யூதன்னு சொன்னால் விருத்த சேதனம் பண்ணணும் என்கிறது பவுலினுடைய நிலைப்பாடு. யூதர் அல்லாதவர் பண்ண வேண்டாங்கிறது நிலைப்பாடு. அது நமக்கு எங்கே தெரியுது? இதே 2வது அதிகாரம், கலாத்தியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தோம்னு சொன்னால், தீத்து புறஜாதியானா இருந்ததுனால அவன் விருத்த சேதனம் பண்ண கட்டாயம் பண்ணப்படவில்லைன்னு இருக்கும். அவனை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ 2 பேர் அவனுக்கு கூட இருக்கிற ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தன் தீமோத்தேயு, அடுத்தவன் தீத்து. தீமோத்தேயு யூதன் என்கிறதுனால அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணிட்டான். தீத்து புறஜாதியான் என்கிறதுனால அவனை கட்டாயம் பண்ணக்கூடாதுங்கிறது இவனுடைய நிலைப்பாடு. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் பவுல் தானே, இவன் ஒரு யூதன் தானே, இவன் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறானா இல்லை நியாயப்பிரமாணமே வேண்டாம் விசுவாச பிரமாணம் மட்டும் போதுன்ற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டானா அப்படின்னு பார்த்தோம்னா, பவுல் நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை தன்னுடைய அனுதின வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்த்தோம்னு சொன்னால், அவனுக்கு ஒரு பிரார்த்தனை இருந்துதான். அந்த பிரார்த்தனைக்காக அவன் எருசலேமுக்கு போகிறானா. அந்த பிரார்த்தனைக்காக அவன் என்ன செய்துட்டு போகிறானா? கெங்கிரேயா பட்டணத்துக்கு போய் தலையை சவரம் பண்ணி கொண்டு போனான்னு மொட்டை அடிச்சுட்டு போகிறான். ஸோ வேண்டுதல் இருக்குது, வேண்டுதலை நிறைவேற்றுகிறதுக்கு மொட்டை அடிச்சுட்டு போகிறான். இப்போ இது நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற காரியம், விசுவாச பிரமாணத்தின்படி செய்கிற காரியம் இல்லை. அதே மாதிரி 18வது அதிகாரம் 19லேருந்து 22 வரைக்கும் பார்த்தோம்னா, பவுல் யூதர்களுடைய பண்டிகையை தான் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் போகிறேன்னு சொல்லி ரொம்ப அதில் ஆவலாய் தீவிரமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 21வது அதிகாரம் 22லேருந்து 26 வரைக்கும் வந்தோம்னு சொன்னால், இவங்கெல்லாம் உன்னை பற்றி இப்படி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த தப்பான அபிப்பிராயத்தை மாற்றணும்னா நீ என்ன செய்ய, ஒரு 7 பேர் வேண்டிக்கிட்டு இருக்கிற 7 பேருக்காக நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியர் பண்ணி எல்லாரும் முன்னாடியே பப்ளிக்காக அதை அனௌன்ஸ் பண்ணனா, நீயும் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறவன்னு சொல்லி பப்ளிக்காக தெரிஞ்சிடும். அதனால் உன் மேலே இருக்கிற நெகட்டிவ் இம்ப்ரெஷன் பொய் அப்படின்னு ஜனங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆலோசனை சொல்கிறாங்க. உடனே பவுல் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் வெளியே வந்துட்டேன், உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னெலாம் பேசலை. பவுல் அந்த யோசனைக்கு உடன்பட்டு அதே மாதிரி போய் அறிவித்து அந்த 7 நாளை அவங்க நிறைவேற்றுகிறத நம்ம அப்போஸ்தலர் 21, 22லேருந்து 26 வரைக்கும் பார்க்குறோம். ஸோ விருத்த சேதனமா விசுவாசமா என்கிற காரியத்தில் பவுலினுடைய நிலைப்பாடு என்னது? யூதனாய் பிறந்திருந்தா நீ விருத்த சேதனம் பண்ணிக்கோ, நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டுக்கோ. ஆனால் நியாயப்பிரமாணம் பூரணப்படுத்தாது, கிறிஸ்து விசுவாசம் தான் உன்னை நீதிமானாக்கும் அப்படிங்கிறது தான் நிலைப்பாடு. புறஜாதியானா இருந்தனா, நீ பிறந்தது புறஜாதியான், அதனால் நீனு விருத்த சேதனம் பண்ணி நியாயப்பிரமாணத்துக்கு உட்படணுன்ற கட்டாயமே கிடையாதுங்கிறது அவனுடைய நிலைப்பாடு. சரி, இப்போ லூக்கா எருசலேமுக்கு போனப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டான்ல, இப்போ பவுல் என்ன சொல்லுகிறான்னு பார்ப்போம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து
நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையில் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படி கட்டாயம் பண்ணப்படவில்லை. 4வது வசனத்துக்கு போனோம்னு சொன்னால், கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரரின் நிமித்தம் அப்படி ஆயிற்று. இங்கே சில ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ் இருக்குது. சுயாதீனம்னு சொல்லுகிறான். சுயாதீனம்னா எதுலேருந்து தான் கிடைக்கும்? அடிமைத்தனத்தில் உள்ளவங்களுக்கு தான் சுயாதீனம் கிடைக்கும். ஸோ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறத அடிமைத்தனம் என்று சொல்லியும், இயேசு கிறிஸ்துவனால அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை கிடைக்குதுன்னு சொல்லி அது சுயாதீனம்னு சொல்லுகிறான். இப்போ இந்த சுயாதீனம் உள்ளவர்களை மறுபடியும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு நியாயப்பிரமாணத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு யார் சொல்கிறாங்க? சிலர் சொல்கிறாங்க. அந்த சிலர் பவுலுடைய ஒப்பீனியனில் யாரா? என்ன சகோதரரா? கள்ள சகோதரர். விசுவாசம் பேசினா கூட என்னத்தையும் இழுத்துட்டு வரானுங்க. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீங்கன்னு சொல்லி கூட இழுத்துட்டு வரானுங்க. அவங்க நல்ல சகோதரர் இல்லை, அவங்க கள்ள சகோதரர்னு சொல்லுகிறான். 5வது வசனத்துக்கு வந்தோம் சொன்னால், சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகை ஆகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அவங்க நம்பரில் அதிகம், அநேகம் பேர். அவங்க குரல் கொடுத்தாங்கன்னா ஏகமாக எல்லாரும் கோரஸாக ப்ரெஷர் பண்ணால் கூட நாங்கள் இம்மி அளவு கூட காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. எதுக்காக? உங்கள் நிமித்தம், உங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. 6லேருந்து 10 வரைக்கும், அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எங்களுக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. நீங்கள் நினைக்கிறது தப்புப்பா, இதை நம்ம இப்படி விட்டுற முடியாது, நீங்கள் இதுலேயும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கணும்னு சொல்லி எங்களை கரெக்ட் பண்ணலை. எண்ணிக்கை உள்ளவர்கள் இவன் சொல்கிறது யாரை சொல்கிறான்? அப்போஸ்தலரையும் மூப்பர்களையும் சொல்கிறான். இந்த திரள் கூட்டத்தை பற்றி பேசலை. அப்போஸ்தலர் மூப்பர்களும் இவங்களுக்கு எந்த விதமான அடிஷ்னல் இது கொடுக்கலை. அப்படி கொடுக்காம அவங்க என்ன செஞ்சாங்க? அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அதுவும் இல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலன் ஆகும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் ஆகும்படி என்னை பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாய் எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நான் கருத்துள்ளவனாய் இருந்தேன். அவன் எவ்வளோ கருத்துள்ளவனாக இருந்தான்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இப்போ இதில் விட்டு போனது என்னது? லூக்கா சொல்லும்போது பார்க்கணும், புறஜாதிகள் நியாயப்பிரமாணம் ஃபுல்லாக கை கொள்ளனா கூட 4 காரியத்தை கை கொள்ள சொல்லி சொன்னாங்க. அதை இங்கே பவுல் மென்ஷன் பண்ணல. என்ன 4 காரியம்? விக்கிரகம், வேசித்தனம், ரத்தம், நொறுங்குண்டு செத்தது. இந்த 4 காரியத்துக்கு விலகிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் எழுதி லெட்டராகவும் கொடுத்தாங்க. அதை இங்கே பவுல் மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போது இந்த பெரிய சர்ச்சையாக எழுந்துச்சு, அதை இங்கே கொண்டு வந்தாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க, காரசாரமாக விவாதம் நடக்குது. கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இதுதான்னு சொல்லி ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த டெசிஷனுக்கு வர்றதுக்கு முக்கியமான ஆளாக இருந்தது யாருன்னு சொன்னால் பேதுரு. தூண்களாய் கருதப்பட்ட யாரெல்லாம் சொல்கிறான்? தூண்களாய் எண்ணப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான் 3 பேர் சொல்கிறான். இதில் 2வது ஆள் கேபா, பேதுரு. இப்போ இந்த பேதுரு தன்னுடைய சொந்த டெஸ்டிமனி அங்கே பகிர்ந்து கொள்ளுகிறான். என்னென்னு, நான் கொர்நேலி வீட்டுக்கு போனப்போ கர்த்தர் எனக்கு இப்படி தரிசனம் கொடுத்தாங்க, அனுப்புனார்,
நான் அங்கே போனப்போ நான் அவங்களுக்கு பரிசுத்தாவி தேவன் பொழிந்தருகிறத நான் நேரில் பார்த்தேன். அவங்க புறஜாதிகள் நம்மளுக்கு கொடுத்தது போலவே அவங்களுக்கு கொடுத்ததை பார்த்தேன்னு சொல்லி அந்த டெஸ்டிமோனியை பகிர்ந்து கொள்ளுகிறதுனால தான் அது ஒரு முடிவுக்கே வருது. அந்த முடிவுக்கு முக்கியமான ஆள் யார்? பேதுரு. இந்த பேதுரு அந்தியோகியாவுக்கு வருகிறான். என்ன நடக்குது? 11வது வசனம், கலாத்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். இப்போ இங்கே எருசலேமுக்கு வந்தாங்க, பேசினாங்க, த்ராஷ் அவுட் பண்ணாங்க, டிசைட் பண்ணாங்க, ஃபைனலைஸ்ட், முடிஞ்சு போச்சு. எல்லா இடத்துக்கும் லெட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் சொல்லியாச்சு இதான்ப்பா தீர்வுன்னு சொல்லிட்டு. இப்போது பேதுரு அந்தியோகியாவுக்கு வர்றார் விசிட்டு. அங்கே வந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் பேதுரு தப்பு பண்ணப்போ நான் முகமுகமாக அவனை எதிர்த்தேன்னு சொல்லுவேன். இப்போது பேதுரு எருசலேம்லேருந்து அந்தியோகியாவுக்கு வந்தான், பர்னபா எருசலேம்லேருந்து அந்தியோகியாவுக்கு வந்தான், இன்னும் கொஞ்சம் பேர் எருசலேம்லேருந்து அந்தியோகியாவுக்கு வரப்போகிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? எருசலேமில் இருக்கிற சபைக்கும் அந்தியோகியாவில் இருக்கிற சபைக்கும் நல்ல ஒரு இணக்கமான போக்குவரத்து லைவாக இருந்து கொண்டே இருக்குதுங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கலாத்தியர் 2வது அதிகாரத்தினுடைய 12-13 வசனங்களுக்கு வந்தோம்னா அந்த இன்சிடெண்ட் என்னன்னு சொல்லுகிறான். 12-13 என்ன இருக்குது? எப்படி எனில் யாக்கோபின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே, அதாவது இவர் தனியாக நிற்கிறாரு, இவங்க மத்தியில் இவர் தனியாக இருக்கும்போது வருகிறதுக்கு முன்னே புறஜாதிகளோட கூலாக சாப்பிட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டான். ஆனால் யாக்கோபின் இடத்திலிருந்து யூதர்கள் வந்த பின்பு அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து புறஜாதிகளோட நான் சாப்பிட மாட்டேன், நான் யூதரோட தான் சாப்பிடுவேன்னு ஆக்ஷன் பண்ணேன். ஸோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். பேதுருவே அப்படி பண்ணும்போது அங்கே இருக்கிற மற்ற யூதரும் பர்னபாவும் கூட என்ன செய்கிறாங்க? மற்ற யூதரும் அவனோடு கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தில் பர்னபாவும் இழுப்புண்டாங்க. அந்த டெசிஷனுக்கு முக்கியமான ஆள் பேதுரு. இங்கேருந்து கிளம்பி போன டீமில் பர்னபா முக்கியமான ஆள், பர்னபாவும் கூட விலகி அது மாதிரி மாய்மாலம். இப்போது இதை பவுல் வன்மையாக கண்டிக்கிறான், டைரெக்டாக எதுக்குறான். என்னன்னு சொல்கிறான்? 14-15 இப்படி இவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூத முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாய் நடந்து கொண்டிருக்க. எப்போ? நேற்று. ஓகே, புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க. புறஜாதியாரை யூத முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம். நம்ம பிறந்ததே யூத குலத்தில் பிறந்தோம், நாம் யூதர்களாக இருக்கிறோம். யூதர்களாக இருக்கிற நாமே நியாயப்பிரமாணத்தினால நீதிமான் ஆக்கப்பட முடியாதுங்கிறத உணர்ந்து இயேசுவினால அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தினால நீதிமானாக்கும்படி நம்ம வந்திருக்கிறோம். நம்மளே அப்படி வந்திருக்கும்போது விசுவாசத்துக்குள்ளே ஆனவங்க வந்தவங்களை உங்கள் விசுவாசம் பத்தாது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ளேயும் வரணும்னு சொல்கிறது எந்த வகையில் கரெக்டாக இருக்கும்? அதுதான் அவனுடைய காரியம். இவன் தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக் திங்ஸை நம்ம கிளியர் பண்ணிடுவோம். விருத்த சேதனம்னா என்னது? விருத்த சேதனம் என்கிறது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு உடன்படிக்கை. ஓகே, அந்த ப்ரொசீஜர் ஒரு உடன்படிக்கை. யார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு? ஆபிரகாம் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஆபிரகாமின் பிள்ளைகள் இடத்துல அப்படியே தொடர்ந்து வருது. ஸோ இஸ்ரவேலர் எல்லாருமே அந்த உடன்படிக்கைக்கு உட்படுவாங்க. இப்போ இந்த உடன்படிக்கைக்கு உட்படாத மற்றவங்க எல்லாம்
ஆபிரகாமின் ஃபேமிலி தான் அந்த உடன்படிக்கைக்கு உள்ளே வருவாங்க. அந்த ஃபேமிலியை சேராத மற்ற எல்லாருமே பல பேர்களால் அழைக்கப்பட்டாங்க. அந்த பேர் லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும்னா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் பார்க்க முடியும். எபேசியர் 2:11-12. ஆனபடியினாலே மாம்சத்தின்படி புறஜாதியாராக இருந்து, ஸோ ஃபஸ்ட்டு நேம் என்னது? நம்மளை என்னன்னு சொல்லுவாங்க? நம்ம எல்லாம் புறஜாதியார். ஏன்னா நம்ம ஆபிரகாமுடைய பிளட் ரிலேஷன் கிடையாது, ஆபிரகாம் குடும்பத்தில் கிடையாது. அதனால் நம்ம எல்லாம் யாரா? புறஜாதியார். மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் நம்ம என்னன்னு சொல்லப்பட்டோமா? விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டோமா? புறஜாதியார்னு சொல்லுவாங்க, அல்லது விருத்த சேதனம் இல்லாதவர்கள்னு சொல்லுவாங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள், ஏன்னா கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தவர், ஸோ அதை சொந்தம் கொண்டாடிக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு இதில் உரிமை கிடையாதுன்னு சொல்லி சொந்த கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். காணியாட்சின்னு என்னது? அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவங்களுக்கு நூல் போட்டு சுதந்திரம் பங்களிக்கப்பட்டது. அந்த சுதந்திரமாக கொடுக்கப்படுகிற அந்த இடத்துக்கு பேர் என்னது? காணியாட்சி. அது தலைமுறையாக அந்த குடும்பத்தை சேர்ந்ததாகவே இருக்கும். அதை யாருக்கும் விற்கவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது, அதை அவங்க அனுபவிக்கலாம். அந்த லேண்டோடைய ஆக்சுவல் ஓனர் தேவன் என்கிறது தான் அந்த கான்செப்ட். தேவன் இதை உனக்கு காணியாட்சியாக கொடுத்துருக்கிறார், நீ அதை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போது அந்த காணியாட்சிக்கு நமக்கு பங்கே கிடையாது, நம்ம அந்த காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு நாம் யாரா? அந்நியர், ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நம்ம வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர். நம்பிக்கை இல்லாதவர்கள், நமக்கு ஹோப் கிடையாது, நம்ம நம்பிக்கை இல்லாதவர்கள். இவ்வுலகத்தில் என்னவா இருக்கிறோமா? நம்ம கோடிக்கணக்கில் தெய்வத்தை வணங்கலாம், ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தெய்வமே கிடையாது. தேவன் ஒருவர் தான், அவர் தான் மெய்யான தேவன். ஸோ நீங்கள் எல்லாம் யார்? தேவன் அற்றவர்கள். ஸோ இந்த விருத்த சேதனம் என்கிற அந்த உடன்படிக்கைக்கு உட்படாத அத்தனை பேரையும் இந்த லிஸ்ட்டில் எந்த பேரை வேணாலும் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் நியாய பிரமாணம்ங்கிறது என்னது? அந்த பேரே சொல்லும். என்ன சொல்லுது? நியாயம் பிரமாணம்னு சொல்லுது இல்லை? தேவனுடைய நியாயங்களை எடுத்து சொல்லுகிற பிரமாணத்துக்கு பேர் என்னது? நியாய பிரமாணம். அந்த பேர் என்ன நியாயங்கிறத தேவன் சொல்கிறார். எது எப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறதில்ல. தேவனுடைய நியாயங்களை எடுத்து சொல்லுகிற பிரமாணம் நியாய பிரமாணம். இதை தேவன் மோசேயின் மூலமாக சீனாய் மலையில் கொடுக்கிறார். அதில் என்ன கண்டென்ட்டு? நியாய பிரமாணத்தில் என்ன இருக்குது? தேவன் தன்னை வழிபடுகிறதற்கு உண்டான முறைமைகளை தருகிறார். ரெண்டாவது, பாவிகள், மனுஷர்கள் பாவிகள், தேவன் பரிசுத்தர். இந்த பாவிகள் இந்த பரிசுத்தரோட உறவு கொள்ளணும்னா அந்த பாவம் நீக்கப்படணும். அப்போ அந்த பாவம் நீக்கப்படுகிறதுக்கு பல்வேறு விதமான பலிகள் தேவன் அறிமுகப்படுத்துகிறார். அந்த பலிகளை எப்படி எப்பப்போ யார் என்னென்ன செய்து நிறைவேற்றணுன்ற அவ்வளவு காரியமும் அதில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பண்டிகைகள், என்னென்ன பண்டிகைகள், அந்த பண்டிகைகள் எப்படிலாம் ஆசரிக்கப்படணும். ஸோ ஃபுல் கேட்லாகு அந்த நியாய பிரமாணத்தில் இருக்குது. தேவனுடைய நியாயங்களை அவர் ஒரு பிரமாணமாக கொடுத்துருக்கிறார். இவன் இந்த நியாய பிரமாணத்தை உட்காந்து படித்து அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சிக்கிறது முக்கியம் இல்லை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் முக்கியம் இல்லையா? லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்கிறதே பார்க்கிறோம். லேவியர் 18:5, ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர் என்று சொல்லி கர்த்தர் அதை முக்கியப்படுத்தி சொல்கிறார். இதை கடைபிடிக்கிறது தான் முக்கியம், நீங்கள் அறிந்து கொள்ளுகிறது இல்லை, அதை செய்கிறது ரொம்ப முக்கியம் என்று சொல்லி பவுல் இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி போதிக்கும்போது இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய லிமிட்டேஷனை சொல்லி, இந்த நியாயப்பிரமாணத்தின் முக்கியத்துவம் இருக்குது பாருங்கள், அதனுடைய இம்பார்ட்டன்ஸு, அந்த முக்கியத்துவத்தை தேவன் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி போதிக்கிறான்.
கலாத்தியர் 3வது அதிகாரம் 23லேருந்து 25 வரைக்கும், கலாத்தியர் 3 23லேருந்து 25 வரைக்கும் அதனுடைய பொசிஷன் என்னவா இருக்கான்? ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக, இன்னும் இயேசு கிறிஸ்து வரல. ஸோ இயேசு கிறிஸ்து இன்னும் அவருடைய பாடு மரணம் இதெல்லாம் இன்னும் நிறைவேறலை. அதெல்லாம் வர்றதுக்கு முன்னால், நாம் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறதுக்கு முன்னாலேயே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். ஓகே, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்ல. இது ஒரு டியூஷன் மாஸ்டர் மாதிரி நம்ம இதுதான் கரெக்ட், இது தப்பு, என்ன இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வழிமுறைகளெல்லாம் கரெக்டாக கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் அதை 100% செய்ய முடியாததுனால மறுபடியும் பலவிதமான பலிகள் செலுத்திக்கிட்டே அங்கேயே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இருந்தாலும் பாவிகளாகவே இருந்து கொண்டே இருக்கிறோம். அது நம்மளை பூரணப்படுத்தவே இல்லை. என்னன்னு சொல்கிறான், விசுவாசம் ஒன்று வரப்போதான், அந்த விசுவாசத்துக்கிட்ட இந்த நியாயப்பிரமாணம் அவங்கள வழி நடத்துது. அதுக்கு நேராக நடத்துறதுக்காக தேவன் அதை அப்படி பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். 1400 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்து 1400 வருஷம் கழித்து இயேசு கிறிஸ்து வந்த அப்புறம் அது அந்த விசுவாசத்துக்கு நேராக நடத்துதுன்றது பவுல் சொல்லுகிற காரியம். அது மட்டும் இல்லை, அந்த நியாயப்பிரமாணத்தை நீங்கள் என்ன தான் சின்சியராக கை கொண்டாலும் சரி, அது உங்களை பூரணப்படுத்தாதுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. எபிரேயர் 9வது அதிகாரம் 9-10 வசனங்களில், எபிரேயர் 9:10 வசனங்களில், அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேற அல்ல. ஸோ இது ஆக்சுவல் இல்லை, இது சும்மா ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் அல்லது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி தான் தேவன் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. இது வரப்போகிற ஒரு பெரிய ஒரு விடுதலைக்கு நேராக நம்மளை நடத்துதுன்னு எபிரேயர்கள் எழுதின நிருபத்திலையும் சொல்லியிருக்கு. எபிரேயர் 10வது அதிகாரம் அடுத்த அதிகாரம் முதல் 3 வசனத்தில், இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு நாளும் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்பட்டிருக்கணும். பலி செலுத்தியாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, பாவம் இல்லைன்னா பலி செலுத்துறது நிறுத்தப்பட்டிருக்கணும். அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கு. ஸோ நியாயப்பிரமாணம் என்ன செய்யலை? ஒரு கம்ப்ளீட்னஸை கொண்டு வருகிறது, அது பூரணப்படுத்துகிறது இல்லை அப்படிங்கிறது வேதத்தின் சத்தியம். எபிரேயர் 7வது அதிகாரம் 18-19 வசனத்தில் இதற்கு கிறிஸ்து எப்படி தீர்வு கொண்டு வருகிறார்னு இருக்கு. எபிரேயர் 7:18-19, முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கை வரும்போதோ பூரணப்படுகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். இப்போது இந்த முந்தின கட்டளை யார் கொடுத்தது? தேவன் தான் கொடுத்தார். மோசே மூலமாக தேவன் தான் கொடுத்தார். கிறிஸ்துவை யார் அனுப்புறது?
தேவன் தான் அனுப்புகிறார். இப்போ முந்தின கட்டளை பலவீனமானது, அது பூரணப்படுத்தாது, அது ஒன்றும் ஒரு கம்ப்ளீட்டான காரியம் கிடையாதுன்னா, அப்போ தேவன் அறகுறையான ஒரு ப்ராசஸை கொடுத்துட்டாரா, சரியில்லாத ஒரு ப்ராசஸை கொடுத்தாரா, அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் இப்படி அனுப்புனாரா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னு சொன்னால், கிறிஸ்துவ வெளிப்படுகிறதுக்கு கர்த்தர் ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் இப்படி அவங்கள நடத்தி அப்படி கொண்டு போகணுங்கிறது தேவனுடைய சித்தம். இப்போ இது ஒரு ஷேடோ மாதிரி, ஒரு நிழல் போல அவங்களுக்கு அந்த நிஜத்துக்கு நேராக நடத்துகிற காரியம். இப்போ கிறிஸ்துவின் வருகைக்கு தேவன் குறித்திருந்த காலத்துக்கு முன்னாடி அதை நீங்கள் கொண்டு வர முடியாது. கிறிஸ்துவின் வருகை தேவன் மாம்சமாகி நமக்குள்ளே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நடமாடுறார். அதை நம்ம கண்ணால் பார்க்கிறோம். அந்த மகிமை தேவனுடைய மகிமைக்கு ஒப்பான மகிமையாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வருகை என்கிறது ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கான காரியம். இப்போ எபிரேயர் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலேருந்து பார்த்தோம்னா, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தேவன் வெளிப்படுத்தினார்னு சொல்லி, காலம் நிறைவின போது தன்னுடைய குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினார். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிக்ஸ்டு பீரியடை ஆல்ட்ரு பண்ணவே முடியாது. அதுக்கு முன்னாடி இருந்த அரேஞ்ச்மெண்ட்டு தான் நியாயப்பிரமாணம். ஸோ இந்த கம்ப்ளீட்டான அப்ரோச்சுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அது குறைவுள்ளதாக காணப்படும், பலவீனதாக காணப்படும், வெறும் ஒரு நிழல் போல காணப்படும். அதுக்காக கொடுக்கப்பட்டதே ஹோப்லெஸ்ஸான ஒன்றுன்னு சொல்லி நினைத்து கொள்ளக்கூடாது. இது ஆக்சுவல். இந்த ஆக்சுவல் வர்ற வரைக்கும் அதுதான் எல்லாம். தேவனுடைய திட்டமே அதுதான். அப்படி தான் அவர் கொண்டு வருகிறார். இப்போ ரோமர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில், ரோமர் 10:4, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார்னே இருக்கு. மனுஷனால செய்து முடிக்க முடியாதது தேவன் தாமே மனுஷன் ஆகி அவரே அதை ஃபுல்லாக செய்து முடிக்கிறார். ஸோ கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை தள்ளிட்டாருன்னு இல்லை, நியாயப்பிரமாணத்தை அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். நியாயப்பிரமாணத்துக்கு கிறிஸ்து முடிவாக இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனம், ரோமர் 8:3, அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இப்போ தேவன் ஏன் மாம்சம் ஆகணும்? அது முக்கியமான கொஸ்டின். ஏன்னா மாம்சம் பாவமானது. அந்த மாம்சத்தில் அவர் வெளிப்படுகிறார். எதுக்காக வெளிப்பட்டாரா? அந்த மாம்சத்தினாலே அவர் பாவத்தை தொலைக்கிறதுக்காக வெளிப்பட்டாரா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அதே எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும். ஸோ மாம்சம் பாவமானது. ஸோ அந்த பாவ மாம்சத்தின் சாயலாக தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். எதுக்காக அனுப்புகிறார்? பாவத்தை போக்கும் பலியாக அனுப்புகிறார். பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இதை பவுல் அந்தியோகியா பட்டணத்தில் பிரசங்கிக்கும் போது அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 39வது வசனத்தில், அப்போஸ்தலர் 13:39, மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவனும் அவைகளிலிருந்து அவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறார். நீங்கள் வருஷமாக பலி செலுத்தி நீங்கள் தலைமுறையாக செய்தாலும் விடுதலை பெற முடியாத காரியங்களாக இருந்ததில்ல, இவரை விசுவாசிச்சிங்கன்னா இவர் அதை நிறைவேற்றினதை நீங்கள் உங்களுக்குன்னு ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் அதிலிருந்து விடுதலை ஆகிறீங்கிறது இந்த சத்தியம். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற விசுவாசம் நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை
செய்து நிறைவேற்றுகிற காரியமாய் இருக்கு. இப்போது இந்த கிறிஸ்து செய்து முடிச்சாருங்கிறத நாம் விசுவாசி நம்முடையதாக்கி கொள்கிறோம்ல. அது எப்படின்னு சொன்னால் ரோமர் 3ஆம் அதிகாரம் 19 ரோமர் 3:19 ஒரு நீளமாக போகும் 28 வரைக்கும். நான் அப்படியே வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். இது அந்த காலம்னு வருது பார்த்தீங்களா, அது யார் ஃபிக்ஸ் பண்ணுறது? தேவன் ஃபிக்ஸ் பண்ணுறது. இது ஏற்படுத்துகிறது யார்? இந்த அரேஞ்ச்மெண்ட்லேருந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு மாறணும் யாருடைய பிளான்? அதையும் தேவன் தான் ஏற்படுத்தினார். ஸோ தேவன் அதை ஏற்படுத்தினார். எங்கே விட்டேன்? 27வது வசனமா? ஓகே, விசுவாசத்தினாலே இல்லையே. ஓகே, 26 விட்டுருங்க. 27. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அந்த கன்க்ளூஷனுக்குள்ளே அதனால் தான் வருகிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? இது அடுத்த முக்கியமான கொஸ்டின். விருத்த சேதனம் யாருக்கு? ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு. ஸோ யூதர்களுக்கு தான் அது அடங்கும். ஸோ அந்த தேவன் யூதர்களுக்கு உடன்படிக்கைக்கு உட்பட்ட தேவன். மொத்த உலகத்தில் அவர் யூதர்களுக்கு மட்டுமா தேவன்? அவர் எல்லாரையும் தானே சிருஷ்டித்திருக்கிறார். ஸோ அவர் யூதர்களுக்கு மட்டுமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். அதை நம்ம கேன்சல் பண்ணலை, நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுறோம். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். அதனால தான் நியாயப்பிரமாணத்தை நம்ம தள்ளிட்டதா நினைத்து கொள்ளக்கூடாது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 30-33 வரைக்கும். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதலுக்கு ஆன கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதலுக்கான கல்லையும் தவறுதலான கண்மலையும் சீயோனிலே வைக்கிறேன், அவர்களிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுது யூதர்கள் மத்தியில். ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை வேணான்னு சொல்கிறாங்க. ஏன் வேணான்னு சொல்கிறாங்க? நாங்கள் நியாயப்பிரமாணத்தை விட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு தடைக்கல்லாக மாறி போகுது, அதில் அவங்க இடறுகிறாங்கன்னு சொல்கிறத நம்ம பார்க்கிறோம்.
கலாத்தியர் 2வது அதிகாரத்துக்கு நம்ம திரும்பி வந்தோம்னா 16லேருந்து 21 வரைக்கும் இந்த சொல்லப்பட்ட இத்தனை காரியங்களை வச்சு இப்போ 16லேருந்து 21 வரைக்கும் பவுல் சொல்கிற காரியம் என்னென்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே, கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால், அதாவது இந்த விசுவாசம் பத்தாது, நீ விருத்த சேதனம் அடையணும், நீ நியாயப்பிரமாணத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால், நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்துக்கு காரணரோ அல்லவே, நான் இடித்து போட்டவைகளே நான் மறுபடியும் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. நீ நியாயப்பிரமாணத்தினாலேயே நீதிமான் ஆயிடுவேன்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மால் நிறைவேற்ற முடியாததை அவர் நிறைவேற்றுக்காக தான் அவர் வந்தாருன்னு சொன்னால், ஏற்கனவே இதனால் நீதிமான் ஆயிடும்னா அவர் வந்தது வீணாக இருக்குமே அப்படிங்கிறது பவுலினுடைய ஆர்கியூமெண்ட். இப்போ பவுல் நியாயப்பிரமாணத்துக்காக மரித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நியாயப்பிரமாணத்துக்காக மரித்திருக்கிறேன்னா இனிமேல் நான் நியாயப்பிரமாண பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன், நியாயப்பிரமாணத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. மரித்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் இந்த பாவத்துக்கெல்லாம் மரிச்சிட்டேன்னா என்ன அர்த்தம்? அந்த பாவம் இனிமேல் என்ன சீண்டாது, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதுதானே அர்த்தம். நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்திருக்கிறேன்னு பவுல் சொல்லிட்டான், அதனால் பவுல் நியாயப்பிரமாணத்தெல்லாம் கைவிட்டான், இனிமேல் நியாயப்பிரமாணத்தை செய்ய மாட்டான். அப்படி இல்லையே, அவன் கடைப்பிடிக்கிறான். இல்லை, அவன் என்ன சொல்கிறான்னா, நான் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சப்போ தீவிரமாக அதில் இருந்தப்போ நான் என்ன நம்பினேன், அதனால் நீதி உண்டாகும் நம்பினேன். இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், நீதி யார் மூலமாக தான் வருது? கிறிஸ்து நிறைவேற்றினதை நான் விசுவாசிக்கிறதுனால தான் எனக்கு நீதி உண்டாகுதுங்கிறத தெரிந்து கொண்டேன். இப்போ நான் நியாயப்பிரமாணத்துக்கு மறிச்சிட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் நியாயப்பிரமாணத்தை தள்ளிட்டேன்னல்ல, நீதி அதனால் இல்லை, நீதி இதனால தான் உண்டாகுதுங்கிறத நான் விளங்கி கொண்டேன்றதை அவன் சொல்லுகிறான். ரெண்டாவது, பாவங்களை போக்குகிறதற்கு நியாயப்பிரமாணம் ஒரு நாளும் கம்ப்ளீட்னஸ் கொண்டு வருகிறதுல, கிறிஸ்துவனால் தான் பாவம் நிரந்தரமாக நீங்குகிறது என்கிறதும் அவனுடைய நிலைப்பாடு. ஸோ இந்த 2வது அதிகாரம் முடியுது. இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு இன்னும் கண்டினியூ ஆக போகுது. 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் பூராமே இதை பற்றி தான் பேச போகிறான். எதுக்காக இவ்வளோ விளக்கமாக இதை பார்த்தோம்னு சொன்னால், சில பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி வரைக்கும் குழப்பங்கள் நிறையா இருக்குது. பவுலையே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அன்றைக்கி இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். சாதாரணமாக எல்லார் மத்தியிலையும் அது இருக்குது. இது இவ்வளோ நொய்யுன்ற ஒரு சப்ஜெக்டுன்றதுனால யாருக்கும் அது இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. என்ன கேட்டு அது ஒரு மாதிரி போர் அடிக்கிற காரியம். அதனால் இதை ஒரு கிளாரிட்டி கொண்டு வரணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ நம்ம விசுவாசம்னா என்னன்னு பார்த்தோம், விருத்த சேதனம்னா என்னன்னு பார்த்தோம், நியாயப்பிரமாணம்னா என்னன்னு பார்த்தோம். இவைகளுக்கு இடையில் இருக்கிற தொடர்பு என்ன, தேவன் அதை எப்படி தீர்மானம் பண்ணியிருக்கிறார், சபை அதை என்னன்னு பார்க்குது, எதின் அடிப்படையில் நம்ம என்னென்னு டிசைட் பண்ணுகிறோம், என்னென்ன வசனங்கள் அதுக்கு நமக்கு என்ன போதனைகள் கொடுக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம். இன்றைக்கி கேட்டு முடித்தோடனே உங்களுக்கு ஒன்றுமே கேட்ட மாதிரியே இருக்காது. முதல்ல என்ன சொன்னோங்கிறது ஒன்றுமே ஞாபகமே இருக்காது. அதனால் தயவுசெய்து என்ன செய்யுங்க, அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு தடவை அதை ரீவைண்ட் பண்ணி கேளுங்க. அது என்ன பார்த்தோன்னா இதை நோட்ஸில் அப்படியே தான் ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் இன்னொரு தடவை பாருங்கள். அதையும் மீறி டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீக், ஏன்னா நம்ம இதே சப்ஜெக்டை தான் தொடர்ந்து பேச போகிறோம், நெக்ஸ்ட் வீக் நம்ம அதை இன்னும் கூட எக்ஸாஸ்டிவாக டிசைட் பண்ணலாம். இப்போதைக்கு இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். இந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் சொன்னீங்க இல்லையா, முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருக்கிறது நிமித்தம் மாற்றப்பட்டது. ஏன் இந்த இடத்துல
கடவுள் கொடுத்த இதுதானே அது, அந்த கமாண்ட்மெண்ட்ஸ். அது ஏன் இப்படி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க இங்கே? அதாவது பயனற்றது, பலவீனமானது, பழையது அப்படியெல்லாம் சொல்லும்போது அது ஒரு கம்பேரிட்டிவ் சென்ஸோட சொல்லுகிற ஒரு வார்த்தை. முழுமையானது ஒன்று வந்ததுக்கப்புறம், நிறைவான ஒன்று வந்ததுக்கப்புறம் இதோட ஒப்பிடும்போது அது பலனற்றது, பலவீனமானது அல்லது பயனற்றது அப்படிங்கிறது தெரியுது. இப்போ கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி அதுதான் தேவனுடைய பிரமாணம், அதை தான் கடைப்பிடிச்சு ஆகணும். அதை செய்கிறவன் அதனால பிழைப்பான்னு ரிலிஜியஸாக அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் படி அவர் பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக தன்னை தானே ஒப்பு கொடுத்து அந்த பிரமாணங்களை நமக்காக அவர் நிறைவேற்றின பின்பு அந்த பிரமாணங்கள் இந்த இவருடைய அந்த நிறைவேற்றின அந்த கிரியையை நான் விசுவாசிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த விசுவாசத்தின் முன்னாடி பார்த்தேன்னா அது ஓல்டு சாப்டர் மாதிரி தெரியும். இது கம்ப்ளீட் பண்ணுது. அதுக்கு முன்னாடி, இது வர்றதுக்கு முன்னாடி அதுதான் ஆக்சுவல் மாதிரி தெரிஞ்சது. அதை இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது அது ஒரு irrelevant ஒரு ஃபேஸ்க்குள்ளே போயிடுது. அதை தான் அங்கே சொல்கிறேன்.